மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜனநாயகன் படம் குறித்து நிறைய அப்டேட் கொடுத்துருந்தீங்க. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துடைய அப்டேட் என்ன, தயாரிப்பாளர்களும் அதே மாதிரி சென்சார் போர்டு அதிகாரிகளும் என்ன பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இன்னொன்று சொல்கிறாங்க, விஜயோடைய 69வது படமே கிடையாது, இதுக்கு நடுவில் சில படங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்படி என்ன 2 படம் மிஸ் ஆச்சு சார்? 2 படம் மிஸ் ஆச்சு. சுருக்கமாக சொல்ல இந்த வரலாற்றில் மறைக்கப்பட்ட பக்கங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி விஜய் சாருடைய 69வது படம் ஜனநாயகங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். தெரியாத விஷயம் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இந்த 69 ஜனநாயகத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 2 படம் அவரை கமிட் பண்ணிட்டு பண்ணுறது மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அப்படி பார்த்தோம்னா ஜனநாயகன் 71வது படமாக தான் வந்திருக்கணும். இந்த 69 பார்த்தீங்கன்னா நம்ம முதல் படம் எந்தளவுக்கு ஒரு சூப்பர் டூபிட் ஆனது தெரியும். ஸோ அந்த பார்ட் 1ல் வந்து அந்த கதை ரஜினி சார் சொல்லப்பட்டு முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி வந்து அதை கொஞ்சம் வேணான்னு சொல்லி முதலமைச்சர் ஒன்று வேணான்னு சொல்லி போன ஒரு விஷயம் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் அர்ஜுன் பண்ணி சூப்பர் டூப்பர் ஆச்சு. இப்போ முதல்வன் 2 அந்த ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு தான் விஜய் சாருக்கு பண்ண பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லப்படும் போது விஜய் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் என்னென்னா அந்த காலதாமதங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடம் வந்து இந்த படத்துக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டியது வரும் நாட்களை. அப்படிங்கும்போது அங்கே தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு. இப்போ 1.5 வருஷம் வெயிட் பண்ணால் மற்ற படங்கள் கொஞ்சம் பண்ணணுன்ற அளவுக்கு பேசப்பட்டுருக்கு. 2வது இவர் வந்து இந்த அரசியலுக்குள்ளே போகிறது மாதிரி ஒரு தாட்ஸ் வேறு உருவாக்கிட்டு இருக்கு. இப்போ 2 பக்கமே டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லி தான் அவ்வளோ மாதங்கள் 1.5 வருஷம் வெயிட் பண்ண முடியாதுன்ற ஒரு காரணம் ஒன்று பேசப்பட்டது. அது தவிர பார்க்க போனீங்கன்னா இன்னொரு படம் வந்து வேள்பாரி 1 லட்சம் பிரதிகள் விட்டு இன்றைக்கி உலக அளவில் பிரபலமான ஒரு நாவல். இப்போ அந்த படத்தினுடைய வேலைகள் வந்து சங்கர் பண்ணிகிட்ருக்காரு. பட் அந்த படம் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா விஜய் தான் மைண்டில் வந்தது. பாரி கேரக்டருக்கு வரும்போது அவரை ட்ராவல் பண்ணலாகும் போது இந்த முதல்வன் 2லையாவது 1.5 வருடம், இதுக்குள்ளே போனால் கிட்டத்தட்ட நாட்களே சொல்ல முடியாது. ஸோ 2 வருடங்களோட அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ பார்க்கும்போது இதுவும் மீண்டும் இவ்வளோ நாட்கள் பண்ண முடியாது. ஏன்னா சங்கர் ப்ராஜெக்ட்டுங்கும் போது இந்த நாட்கள் குறிப்பிடவே முடியாது. எது நல்லா வருதோ அது வரைக்கும் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இப்போ அதனால அந்த படங்கள் 2மே தவிர்க்கப்பட்டுச்சு. ஒருவேளை வந்திருந்துன்னா அதனுடைய ரேஞ்சே வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் அதனால தான் இந்த சம்பவங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. முதல்வன் 2வும் வேள்பாரியும் விஜய்கிட்ட மிஸ் ஆனதுக்கு தகவல் தெரியாது. அப்போ தான் 69 வந்து பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் இந்த ஜனநாயகன் வந்து 69 உள்ளே வருது. ஸோ இதுதான் இந்த 2 படங்கள் பண்ண முடியாத காரணம். அதனால தான் இந்த 71லேருந்து மாறி இப்போ 69லேருந்து நிற்கிது சார். ஜனநாயகன் படம் வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க 69 படம் நீங்கள் சொன்ன மாதிரி. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பண்ண வேண்டியது அட்லி தான் சொல்கிறாங்களா, அவருடைய கடைசி படம் அட்லி தான் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்புறம் எப்படி எச் வினோத் உள்ளே வந்தார்? இல்லை, அது உண்மை தான். ஏன்னா அட்லி வந்து தொடர்ந்து ஒரு 3 படங்களை ஒரு மெகா பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுத்தாரு. விஜய்க்கு ரொம்ப ஃபேவரட் டைரக்டர். சில இயக்குநர்கள் வந்து செட் ஆகிடுவாங்க, நீங்கள் சொல்லவே வேணாம், ஒரு பக்கம் ஒரு மாஸை காமிப்பாங்க. இப்போ அட்லி தான் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கும் போது தான் இங்கே வந்து என்ன ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, துணிவு அஜித் படமும் வாரிசு விஜய் படமும் 2 ஒன்றா ரிலீஸ் ஆகுது. அந்த நேரத்தில் வினோத் அவருடைய முந்தைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிஜ சம்பவங்களை கரெக்டாக மைனூட்டாக சொல்லக்கூடியவர், டீட்டெயிலாக இருக்கும், டீட்டெயிலாக எக்ஸ்போஸ் பண்ணக்கூடியவர். அப்போது வினோத் மேலே வந்து விஜய்க்கு எப்போயுமே ஒரு அபிமானம் உண்டு. அதில் அஜித்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் கொடுத்தவர். இப்போ அப்படிங்கும்போது அந்த சம்பவங்கள் வரும்போது அடுத்த படம் நம்ம பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பண்ணுவோம் வினோத்துன்னு விஜய் சொன்ன ஒரு தகவல். அப்போ தான் விஜய்க்காக ஒரு கதை அவர் ஒரு கதையை ரெடி பண்ணுறார். மீட் பண்ணி பேசுவோம் சார்னு அந்த கதை விஜய்கிட்டையும் சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது. அப்போது எல்லாம் முடிச்சு 69 படம் வரும்போது தான் விஜய்க்கு தோணுது நம்ம வினோத் வச்சு பண்ணுவோம். அப்போ நம்மளுடைய கடைசி படம் வந்து நிஜ சம்பவங்கள் அடிப்படையில் இன்றைக்கி இருக்கிற ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட்டாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். இடையே வினோத்துக்கிட்ட கதை கேட்டு எல்லாம் முடிவு பண்ணது போகிறாரு தான் 69 முடிவு பண்ணார். அங்கே அட்லி வந்து ஹிந்திக்கும் தெலுங்கும் போகிறார். அவங்க பிஸியாக மாட்டிக்கிட்டார். நம்ம ஷாருக் கான் விஷயத்தில் ரொம்ப நாள் இழுத்துச்சு. அதனால் அவர் அங்கேருந்து வெளியில் வர முடியல. அப்போ விஜய்க்கு டைம் இல்லை. ஸோ அதனால தான் அட்லி கொஞ்சம் பண்ண முடியாத சூழ்நிலையை மாறும்போது வினோத் உள்ள வர்றாரு. வினோத் சொல்லப்பட்ட கதை நல்லா இருக்குது. இப்போ பண்ணாலும் ப்ராசஸ் பண்ணும்போது இந்த இறுதி படம் யார் பண்ணுவா, விஜயோட கடைசி படம் அரசியலுக்குள்ளே போகிறார் அப்படின்னு இதை கேள்விப்பட்ட கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க பெங்களூரில் வந்து கன்னடத்தில் பெரிய பிக் ஷாட் அவங்க. ஸோ இப்போ டாக்ஸிக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க, இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அவர்கள் என்னென்னா விஜயை வச்சு நம்ம பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு பக்கம் வர்றாங்க. இப்போ அவர்கள் வந்து என்னென்னா தெலுங்கு படம் ஒன்று பார்த்து அது ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆனவங்க. அங்கே ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அந்த படம். அந்த டேரக்டர் இப்போ பண்ண இவரை வச்சு பண்ணியிருக்கிறாங்க, ஆக்சுவலாக சிரஞ்சீவி வச்சு. அந்த படமும் இன்னைக்கு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ், அவருக்கு நல்ல ஒரு கிரெடிட். இதுக்கு முன்னாடி வெங்கடேஷ் வச்ச பண்ண அந்த சதிவாரமும் ஏதோ ஒரு படம், அந்த படமும் மிகப்பெரிய அது பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட். அது தெலுங்குல வந்து நம்பர் 1ல் இருக்கிற பொசிஷனில் இருக்கார் அவர்.
அப்போ தான் கேவிஎன் சொல்கிறாங்க அந்த பகவத் கேசரி படத்தை ரீமேக் பண்ணால் விஜய்க்கு ஆப்டாக இருக்கும், ஏன்னா அரசியலுக்கு போகிறாரு, அந்த களம் நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது தான் அவர்கள் முடிவு பண்ணி அந்த படத்துக்கு ரைட்ஸ் வாங்குறாங்க. வாங்கிட்டு அந்த இயக்குனரே சேமிச்சு பண்ணலாங்கிறது அவங்களுடைய ஒரு தாட்ஸ். இப்போ விஜய் கிட்ட வரும்போது விஜய்கிட்ட எல்லாம் கேட்கும்போது வந்து கேவின் ப்ரொடக்ஷனாக பட்ஜெட்டை பற்றி கவலை இல்லும் போது இவர் விசாரிக்கிறார் யார் என்னன்னு கேட்கும்போது அவங்க வெரி பிக் ஷாட், பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது தான் விஜய் ஓகே சொல்கிறார். அப்போது இவர் விஜய் வினோத்தை கமிட் பண்ணி வச்சுருக்கார், இந்த பக்கம் கேவிஎன் வர்றாங்க. அப்போது பகவத் கேசரி கதை சொல்லும்போது சார் இந்த கதை உங்களுக்கு ஆப்டாக இருக்கும், பாலையா சார் அதில் வந்து பிரமாதம் பண்ணியிருப்பார், அப்போ இந்த கதைகளை நீங்கள் கேட்டிங்கன்னு நல்லா இருக்கும்போது தான் இவரும் விஜயும் கேள்விப்பட்டு இதை படம் பார்க்குறாங்க, டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, படம் பிடிக்குது அவருக்கு. அங்கே வந்து அந்த இயக்குனர் வரது மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்குது. ஆனால் இங்கே விஜய்க்கு வந்து வினோத்திட்ட நம்ம சொன்னதுனால கதை வாங்குங்க, நீங்கள் தயாரிப்பாளர் வாங்க, ஆனால் வினோத் டைரக்ட் பண்ணிட்டு இவர் நிறையா விஷயங்கள் வந்து கன்வே பண்ணுறது ரொம்ப டீட்டெயில்ஸ் எக்ஸ்போஸ் நல்லாயிருக்கும். ஏற்கனவே விஜய் வந்து நான் இப்போ அது வினோத்திட்ட சொல்லிட்டேங்கிற விஷயத்த சொல்கிறேன். இங்கே இருக்கிற கதைக்களமாக மாற்றிடுவாங்க. எஸ். அப்போ இந்த பகவத் கேசரி ரைட்ஸ் எடுக்கும்போது பார்த்தோம்னா அது இருக்கிற அந்த மெயின் கண்டென்ட்டை மட்டும் எடுத்துக்குவோம், அப்பாப்புள்ள பாண்டிங் எடுத்துக்குவோம். மற்றபடி கொஞ்சம் சேஞ்சஸ் நம்ம தமிழ்நாட்டு நேட்டிவிட்டிக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது வில்லன் கேரக்டர் அப்படி ஃபோக்கஸ் பண்ணிக்குவோம். நிஜ சம்பவங்களுடைய பேஸில் மாற்றி ஒரு கதை கலத்தை மாற்றுவோம். அதுதான் வினோத் சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது பகவத் கேசரி மைண்டில் செட் பண்ணாதீங்க, வேற களம் அமைக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு விஷயம் சொன்னார் மலேசியா ஆடியோ லான்ச்சில். அப்போ அந்த ஒரு கரண்ட் மட்டும் எடுத்துட்டாங்க. மேற்படி பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாடு நேட்டிவிட்டி தகுந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் பிளேல மாற்றிட்டாங்க கதையை. இப்போ விஜய்க்காக இந்த அரசியல் பிரவேசத்துக்காக நிறைய காட்சி அமைப்புகள், அரசியல் தெரிக்கிற வசனங்கள் கண்ணா பின்னாடி இருக்குது உங்களுக்கு அதை. அதனால தான் இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியே வந்தால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகமாக விஜய்க்கு ஒரே காரணம் தான் இது வரைக்குமே இழுத்துறது காரணம். ஸோ அப்படி வந்தால் தான் ஜனநாயகன் படத்தினுடைய 69வது படம் இப்படி வந்து விஜய் கடைசி படம் பார்க்க மாறி இருக்கு. இப்போ இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இல்லை சார், ஒரு படம் வந்து ரீமேக் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும், அடிச்சாங்க காப்பி பேஸ்ட் தான் சொல்லுவாங்க. அதுதான் வினோத் டீட்டெயிலாக எக்ஸ்போஸ் பண்ணார். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ட்ரெய்லரில் ஒரு மாசா காமிக்கும் போது நீங்கள் ட்ரெய்லரை பார்த்துட்டு இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் சொல்கிறீங்க காட்சி அமைப்புகள் ஒன்றா இருக்குன்னு சொல்ல வரீங்க. இந்த ஃபைன்ஸில் ராடு எடுக்கிறது, அப்பாப்புள்ள சென்டிமெண்ட்ஸு, கத்துறது, டேடி எல்லாம் ஓகே. ட்ரெய்லரில் சில விஷயங்கள் அப்படி தான் பண்ணுவாங்க, அது வாண்டடாக பண்ணியிருக்கிறாங்க. எஸ், அந்த படம் மாதிரியே இருக்கட்டும். பின்னாடி வந்தால் கதைக்களை என்னங்கிறது தெரிய வரும், அது சர்ப்ரைஸாக வச்சுக்குவோம். நீங்கள் ட்ரெய்லர் எல்லாத்தையுமே உடைச்சிட்டிங்கன்னா ஓ இதுதானே அப்படின்னு மாதிரி போயிடும். இப்போ இதுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்க, அப்போ எல்லாம் பார்க்க வரவங்களாம் பகவத் கேசரி மைண்டில் வச்சுட்டு வந்து போனாங்க, வேற ஒன்று வேறு மாதிரி களம் வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது அதனால தான் சார் ஒரு ப்ராப்ளமே உருவாக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. வசனங்கள்லாம் நீங்கள் என்ன வசனங்கள் அது பகவத் கேசரியில் நார்மலாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. பட் சூப்பர் ஹிட் படம், மாற்று கருத்து இல்லை, பாலைய பிரமா பண்ணியிருப்பார். இன்னைக்கு விஜய்க்குன்னு ஒரு மாசு இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் மாற்றுவாங்க. அப்படி தான் வினோத் அவர்கள் வந்து டோட்டலாக கலர் மாற்றிருக்கார். ஸோ காட்சி அமைப்புகள் மாறி இருக்கு. ஸோ நீங்கள் படம் பார்க்கும்போது பகவத் கேசரி பார்த்தீங்கன்னா இது வந்து புது களமாக இருக்கும். அந்த படம் மைண்டில் இருக்காது உங்களுக்கு, டோட்டல் எரேஸ் ஆயிரும். டோட்டல் சேஞ்ச் பண்ணி தான் இதை உருவாக்கியிருக்காரு. அதனால் இதுக்கும் அதுக்கும் நீங்கள் கம்பேரிசன் பண்ண அவசியமே இல்லை. இப்போ இந்த சென்சார் போர்டில் வந்து இந்த படம் போகும்போதோ இதனால தான் அதிகமாக அழுத்தம் கொடுக்கப்படுதா, இதில் கட்ஸ் எல்லாம் வரும்போது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஒன்றும் இல்லை சார், ஆடியன்ஸ் தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க சார். இவங்களுக்கு சில காட்சிகளும் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கப்பட்ட தகவல் வருது நமக்கு. அதை இதில் மேஜராக பார்க்கணும்னா ஒரு 14 சீன்ஸ் கட் கொடுத்துட்டாங்க, அவங்களும் பண்ணிட்டாங்க. மேற்படி ரிவைசிங் கமிட்டி போனதே இன்னும் இந்த இராணுவ விஷயங்கள் ப்ளஸ் மத சார்பற்ற போது அது பிளட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. அதை அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவோம், இதனால தான் இது கட் பண்ணியிருக்காங்க, மியூட் பண்ணியிருக்காங்க, இந்த சீன் இப்படி ஹெவியாக இருக்குது, இப்போ இது இருந்தால் விஜய் தெறிக்க விட்டுருப்பாருங்கிற அளவுக்குலாம் ஆடியன்ஸ் லைக் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஒரு விஷயத்துக்கு தான் இவங்க வந்து சென்சார் போர்டு 5 பேர் கொண்ட குழு பார்த்துட்டு ரிவைசிங் போனதுக்கு காரணம். இப்போ டைம் இல்லாதனால தான் இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. நம்ம வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இது ஒன் அண்ட் ஒன்லி இந்த கேஸ் வாபஸ் ஆகினால கண்டிப்பாக படம் வந்துடுற வாய்ப்பு இருக்குது, சென்சார் போர்டு பார்த்துருவாங்கன்னு. அது வெள்ளிக்கிழமை பேசினா சரின்னா இது லீவுங்கிறனால பண்ண முடியல. நேற்று இந்த தாக்கல் பண்ணலான்னு போகும்போது தனி நபர் ஆஷா அவர்கள் வரணும், அதுக்கிட்ட இன்றைக்கி அவர்கள் மனு தாக்கல் பண்ண போகிறாங்க. இன்றைக்கோ நாளைக்கோ கிட்டத்தட்ட வாபஸ் பெறப்படும் போது சென்சார் போர்டு அதிகாரிகள் வந்து இதை மறுப்பு தெரிவிக்க போகிறதில்ல. அவர்கள் கேவிட் மனு போட்டிருக்காங்க சேஃப்டிக்கு. ஒருவேளை இவங்க திரும்பி மறுபடியும் உச்சநீதிமன்றம் போயிட்டால் என்ன பண்ணுறது, அதில் சேஃப்டி போடுவோன்னு போட்டிருக்காங்க. இங்கே கேஸ் வாபஸ் வாங்கிட்டாலே மற்ற உச்சநீதிமன்றம் பண்ண அவசியமே இல்லை. சென்சார் போர்டு அதிகாரிகள் அந்த கேஸையும் வாபஸ் வாங்கிடுவாங்க. டோட்டலாக வாங்க முடிச்சா இந்த கோர்ட்டு கேஸுங்கிற அலையிறதுக்கு ஒரு டாட் இருக்குது வச்சுருவாங்க. அப்போ நேரடியாக கேவின் ப்ரொடக்ஷன்ஸும் சென்சார் போர்டு அதில் மட்டுமே அந்த மீட்டிங் போகும். இப்போ இவருடைய சூழ்நிலை எடுத்து சொல்லுவாங்க, சார் 500 கோடி செலவு பண்ணி பண்ண படம், எலெக்ஷன் வரப்போகுது, முன்னாடியே பண்ணிட்டா பெட்டராக இருக்கும்போது அவர்களுக்கு தெரியும், ஒரு படத்தினுடைய வழி தெரியும். இவ்வளோ 500 கோடி செலவு பண்ணும்போது அவர்களை டார்கெட் பண்ண அவசியம் இல்லை.
ஆனாலும் இது கோர்ட்டுக்கு போனதான் முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டது. அவர் சொன்ன விதமும் அதுதான். என்கிட்ட விளக்கமே கேட்கல, போயிருந்த நிறைய விஷயங்கள் முடிச்சு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்போன்னு சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. ஒன்றும் இல்லை, எல்லாமே ஒரு நன்மைக்கு தானே வச்சுக்கோமே. இப்போ இந்த ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்ச உடனேயே சென்சார் போர்டு அதிகாரிகள் மீண்டும் ரிவைசன் கமிட்டி போகும்போது இவங்க வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு அப்ளை பண்ணணும். என்ன அப்ளை பண்ணுவாங்க? கேவிஎன், அதாவது திரும்பி அதாவது ரிவைசன் கமிட்டி போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க. இப்போ அக்செப்ட் பண்ணாலும் தான் கோர்ட்டுக்கு போனாங்க. இப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நீங்கள் உடனடியாக ரிவைசன் கமிட்டி பார்த்து அந்த குழுவை அமைச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடியாக இருக்கோம், மறுபடியும் தியேட்டர் எல்லாமே நாங்கள் பேசி வச்சுட்டோம் சார் அப்படிங்கிற ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அவர்களை வந்து அவ்வளோ புரியும், இந்த சூழ்நிலை புரியும். இப்போ உடனடியாக அந்த ரிவைசிங் கமிட்டியில் மீண்டும் ஒரு 5 பேருக்கு அந்த குழு அமைக்கப்படும். 5 பேரோ 7 பேரோ வருவாங்க முக்கியமான காட்சிகள் பார்க்குறதுக்கு. இந்த மத சார்பற்ற ஒருத்தர் வருவாங்க, இராணுவ விஷயங்கள் வருவாங்க. அது அங்கே எது மீட் பண்ணணும், சீன்ஸ் அதை எடிட் பண்ணணும், லெட்டர் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணி கொடுக்குற வாய்ப்புகள் இருக்குது. வினோத்தும் கேவியனும் மும்பைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். ரிவைசிங் பார்க்கும்போது டீட்டெயில் உடனே அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. சார் இது இருக்குது இதெல்லாம் நீங்கள் தூக்கணும், எடிட் பண்ணணும், மீட் பண்ணணும். உடனடியாக செய்வதற்கு இவங்க ஒரு கேங்கே இங்கே போய் இறங்க போகுது. இப்போ அதுக்கு வேண்டிய வேலைகள் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிச்சு. எனக்கு தெரிந்த வரைக்குமே இந்த கேஸ் இன்றைக்கி நாளைக்கு இவர்கள் கொடுத்து வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா உடனடியாக ஒரு 2-3 நாட்களில் பார்ப்பற வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் நான் பிப்ரவரி மாதமே படம் கண்டிப்பாக வந்துருங்கிற ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்தினேன். சென்சார் போர்டில் உடனடியாக பார்த்து ஒரு 5 நாளுக்குள்ளே தருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன். அது நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கு, நம்ம பார்க்குறோம். நம்ம இதை அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே சர்டிஃபிகேட் வர வாய்ப்புகள், யூஏ சர்டிஃபிகேட் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. 14th இந்த படம் ஜனநாயக படம் மக்கள் பார்வைக்கு வரும்னு நான் நம்புகிறேன். நான் ஓகே சார், இப்போ இந்த ப்ராசஸ் இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்றீங்க. இப்போ இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் மத்தியிலும் சரி, திரையரங்க உரிமையாளர்கள் மத்தியிலும் ஒரு சின்ன குழப்பம் இருந்தது. இப்போ கேவிஎன் சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் எப்படி மாறி இருக்கு? இல்லை, அவர் தெளிவாக கூப்பிட்டு எல்லாம் பேசிட்டார் சார். நிறைய பேர்கிட்ட மொபைல் மூலமாக பேசியிருக்காரு, வர வச்சு பேசியிருக்காங்க. இதற்காக தான் நாங்கள் வந்திருக்கோம், 14th ரிலீஸ் பண்ண ஏற்பாடுகள் நிறையா பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் கேஸ் வாபஸ் வாங்க போகிறோம், கவலைப்படாதீங்க. இது சென்சார் போர்டுகிட்ட நேரடியாக நாங்கள் பேசியிருக்கோம், மிஞ்சி போனால் ஒரு வாரத்துக்கு வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்கிற விஷயத்தை தெளிவாக பேசியிருக்காங்க. நெருக்கடி கொடுத்தவர் எல்லாமே இந்த ஹோப் கொடுத்தோன்னே இப்போ எல்லாமே கொஞ்சம் ஆஃப் ஆகியிருக்காங்க. எல்லா பேருமே நான் பணம் போட்டிருக்காங்க இல்லையா, அது கேட்க தானே செய்வாங்க. அப்படிங்கும் போது இந்த படம் வர்றதுக்காக கிட்ட ஒரு 1000 தியேட்டர்கள் மேலே ரெடி பண்ணி வேற வச்சுருக்காங்க. இந்த பக்கம் கியூப் சிஸ்டமும் ரெடியாக இருக்குது. நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தோன்னா அதை அட்டாச் பண்ணணும், அவ்வளோதான். படத்துக்கு முன்னாடி அட்டாச் பண்ணுவாங்க, இல்லை அட்டாச் பண்ணி விட்டு டக்குன்னு வந்து ஒரு 1/2 hour 1 hour அவங்களுடைய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிடுவாங்க. உடனடியாக 14th அப்படின்னா 14th ரிலீஸ் ஆன வாய்ப்புகளை 13th அன்றைக்கி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். இதை ஸோ ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தியேட்டர்ஸ் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டரும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. வெளிநாட்டில் வாங்கினவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஸ்க்காக வரும்போது அவர்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட பேசியிருக்கேன், எந்தெந்த தியேட்டரில் என்ன படம் வரப்போகுது எல்லாம் என்கொயரி பண்ணி வச்சுட்டு அந்தந்த தியேட்டருக்குள்ள இன்னும் நிறைய தியேட்டர்கள் வேறு கமிட் பண்ணி வைக்கிறதா ஒரு தகவல் நமக்கு வருது. அது ஸோ இந்த பக்கம் ஓடிடி கூட நெருக்கடி கொடுத்தவர்கள் கூட ஒரு கிரேஸ் டைம் கொடுத்துட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு ரிசல்ட் தெரிஞ்சால் நான் அடுத்த படத்துக்கு போகணும். நாங்கள் சரி பண்ணவே முடியலன்னா தான் எங்களுக்கு வந்து நாங்கள் ஒன்று ரிட்டர்ன் பண்ணி கேட்போம், இல்லை என்னங்கிறத பேசுவோம். மற்றபடி நீங்கள் இப்போ கேஸ் வாபஸ் போனால் வெரி ஹாப்பியாக தான். அது நீ ஒரு 2 வாரத்துக்குள்ள ப்ரொசீஜர் முடிஞ்சு நாங்களும் நினைக்கிறேங்க. அவர் வேலை கொடுத்துருக்காங்க. இப்போ அது ஒரு தெம்பாக இருக்குது அவர்களுக்கு. அதை சேட்டலைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் வாங்கிட்டு வாங்க. நம்ம இப்போ இருந்தாலும் யார் வாங்கியிருக்காங்க? சேட்டலைட் C5 வாங்கியிருக்காங்க. ஓகே. ஸோ அதனால் நீ ஓடிடி பண்ணோடனே அவர்கள் ரிலீஸ் பண்ணுவாங்க அடுத்து. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ அதை ஓடிடியும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆன ஒரு 28 நாளைக்குள்ளாக அது ஓடிடியில் படம் வந்துடும். அதுக்கு இதெல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிரஸ் பண்ணி தான் சென்சார் போர்டுகிட்ட டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. சார் ஓடிடியில் பேசியிருக்கோம், சேட்டலைட் பேசியிருக்கோம், தியேட்டர் ஓனர்ஸ், அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், வெளிநாட்டு உரிமையில் வாங்கிட்டு எல்லார்ட்டையும் நாங்கள் ஒரு சிட்டிங் கொடுத்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். எப்படி இருந்தாலும் எங்களுக்கு February 10th வந்துருன்ற நம்பிக்கை ஹோப் கொடுத்துருக்கோம் சார். ஏன்னா அவர்கள் நெருக்கடி அதிகமாக வரும்போது 500 கோடி நாங்கள் பண்ணுறதா இருந்தால் நிறைய லாஸ் அவங்களுக்கு. இவ்வளோ விஷயங்கள் வந்து டீட் சொல்லும்போது அவர்கள் என்ன சார் வேறு ஒன்றும் தெரியும், தேவையில்லை பொறுத்தி பண்ணால் அவங்க டக்குன்னு பண்ண போகிறாங்க. அப்படி தான் ஒரு பிரச்சனை இப்போ போகுது. இப்போ என்னுடைய பார்வைக்கு அப்படி தான் தெரியுது. அதனால் கிட்டத்தட்ட February 10 எல்லாமே முடிஞ்சு சர்டிஃபிகேட் வரும்னு நான் நம்புகிறேன். 14ஆம் தேதி மக்கள் பார்வைக்கும் அவர்கள் பார்ப்பான்ற விஷயத்தையே நான் இந்த சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் ஓகே சார், இப்போ ஜனநாயகன் படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு வந்து எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் இப்போ கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு நீங்கள் ஓப்பனிங் தேவையில்லை, எப்போ ரிலீஸ் ஆனாலும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும் அப்படின்றாங்க. இதுக்கு பின்னாடி 2-3 படங்கள் திடீர்னு வரும்போது ஜனநாயகனும் கொஞ்சம் கிளாஷ் ஆகுமா, இல்லை அந்த படங்கள் தள்ளி போகுமா? ஏன்னா இந்த February மாதம் ஷெட்யூல் போட்டு வச்சுருக்காங்க, சில படங்கள் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக தான் நான் கேட்குறேன். இல்லை, February 6 வந்து வித்தில் வருது சார். டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ண அபிஷன் டைரக்டில் ஹீரோவாக பண்ணியிருக்கா. அப்படி சௌந்தர்யராஜன் அந்த டைரக்டரை ஹீரோவாக பண்ணியிருக்காரு. எஸ். அதனால் அது 6th கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. LIK மட்டும்தான் பிரதிபுரங்கநாத பண்ண படம் 14th ரிலீஸ் மாதிரி வச்சுருக்காங்க.
ஒருவேளை இப்போ 6ஆம் தேதி ஜனநாயகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு, 14th வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்ஐகே வந்து கொஞ்சம் தள்ளி போகும், கண்டிப்பாக போகும். ஏன்னா ஏற்கனவே 3 முறை ரிலீஸ் பண்ணி டேட்டை கொடுத்து மாற்றினாங்க அவர்கள். இப்போ ஜனநாயகம் வந்தது அப்படின்னுச்சுன்னா 14th இருந்ததுன்னா அவர்கள் வந்து ஸோ மார்ச் மாதம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஏன்னா தியேட்டர்ஸ் வந்து 1000 தியேட்டர் விஜய் படத்துக்கு கொடுத்து தான் ரெடியாக இருக்காங்க. இப்போ அந்த படமே வந்து 14th கன்ஃபார்ம்னு 6ஆம் தேதிக்குள்ளே தெரிஞ்சிட்டாலே வித்துலவே கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா தியேட்டர்ஸ் உடனே போயிட்டு என்ன பண்ண முடியும். ஏன்னா அந்த படத்தோட ரிசல்ட் நல்லா வந்துகிட்டு இருக்கு, இப்போ படம் பிரமாதமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர்களும் தள்ளி போகிறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் 6ஆம் தேதி அவர்கள் கன்ஃபார்ம், அது மாற்று கருத்து இல்லை. அது மாற்றுறது வித் லவ் இது 14th வரதுக்கு நிறையா இருக்குது. எல்லைக்கு ஆட்டோமேட்டிக்காக தள்ளி போகும். இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நிறைய ரூமர்ஸ்லாம் வந்தது. இந்த படத்தில் 20 நிமிஷம் வந்து படத்தை கட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்டு நிறைய பேருக்கு ஷாக் ஆகிடுச்சு. நீங்கள் 20 நிமிஷம் படத்தை கட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் படத்தில் என்னென்ன போய் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி எப்படி இந்த தகவல் வந்துச்சு வெளியில்? இல்லை சார், அது இந்த சென்சார் கட்னாலே நிறைய பண்ணுறது மாதிரியான விஷயங்கள் அப்படி சும்மா கிளப்பி விட்டது தான். ஆல்ரெடி 3 hours 6 minutes இருந்த படத்தை தான் 6 minutes ஆல்ரெடி கட் பண்ணிட்டாங்க. ஒரு 3 hours படம் இப்போ இருக்குது. மிஞ்சி போனால் எனக்கு இன்னொரு தெரிஞ்ச ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த மீட் பண்ணுறது கட் பண்ணுறது வரும் தான் நினைக்கிறேன். தவிர இது டியூரேஷன் வந்து கம்மி, 20 நிமிஷம்லாம் கம்மி ஆகலை. நீங்கள் 3 hours படம் நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் போய்கிட்டே இருக்கும், ஸ்பீடு அதிகமாக இருக்குது படம். ஸோ அதுக்குள்ளே நிறைய சீன்ஸ் தேவையானது தான் வச்சுருக்காங்க, நீங்கள் கட் பண்ண முடியாது. சின்ன சீன்ஸ் வந்து எடிட் பண்ணும்போது ஜம்ப் ஆகும் உங்களுக்கு, அவ்வளோதான். பட் அது ஒரு 30 செகண்ட் ஒரு 60 செகண்ட்லேயே போகும், அவ்வளோதான் போகும். மேக்ஸிமம் ஒரு 3 minutes டியூரேஷன் தான் சென்சாரில் கை வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் அதுக்குள்ளே அவ்வளோதான் இருக்குது. ஏன்னா ராணுவத்தில் அந்த வில்லன் குரூப் வரும்போது பெரிய லெவலில் அது ஒரு 10 நிமிஷம் சீனில் எக்ஸ்போஸ் பண்ணலை, ஜஸ்ட் அப்படி வந்துட்டு போகிறது மாதிரி இருக்குது. ஒரு சீக்வன்ஸ் அந்நிய சக்திகள் உள்ள வர மாதிரியான சீக்வன்ஸ். ஒரு பி டீம் ஒர்க் பண்ணி உள்ளே இறக்கி அடிக்கிறது மாதிரியான ஒரு சீன் போகுது. அதை ஓகே இந்தியாவே தன் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் உடைக்கிறதா ஹீரோ உடைப்பார் உள்ள பூந்து. ஸோ அதனால் வந்து இப்படிலாம் போகும்போது இந்த சம்பவங்கள் அடிப்படை வச்சு தான் வருது. 20 minutes டியூரேஷன் கிடையாது, அது தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. ஒரு 3 நிமிஷம் to 4 நிமிஷம் குறையான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே சார். ஏன்னா ஜனநாயகன் படத்தோட வச்சு தான் மற்ற திரைப்படங்கள்லாம் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எஸ் இங்கே ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. 2-3 திரைப்படங்களை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இங்கே உள்ளே கொண்டு வரலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியாலாம் போயிட்டு இருந்தது. இப்போ ஆக்சுவலாக வந்து கௌதம் மேனனுடைய படத்தை கூட திரும்பவும் உள்ள விக்ரம் படத்தை கூட உள்ள கொண்டு துருவ நட்சத்திரம் இன்னும் 2-3 திரைப்படங்களை உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற பிளான்லாம் வச்சிருந்தாங்க. பட் ஆனால் இந்த படத்தால் சில இதெல்லாம் அப்படியே பாஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். அதனால இந்த விளக்கம் கேட்குறேன். இல்லை அது உண்மை தான். இந்த இப்போ நம்ம ஜனநாயகன் வராதுன்னு நினச்சி உள்ளே வரலான்னு நினச்சாங்க. இப்போ கோர்ட் கேஸ் வாபஸ் அது இது போகும்போது ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக கொடுத்துட்ருக்காங்க. ஒரு மிஞ்சி போனால் 5 நாள் பார்த்துட்டு பண்ணாங்கன்னா 14th வரும்போது அவர் ஆட்டோமேட்டிக்காக தள்ளப்படும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர்களும் மார்ச் போகிறது மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. இந்த வாபஸ் வாங்குறது அப்படிங்கிற அந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க்கெல்லாம் மிஞ்சி எவ்வளோ நாள் நடக்கும்? இவங்க சைடில் எப்படி நடக்கும்? இந்த நியூஸ் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க எப்படி சார் ரிட்டர்ன் எடுக்கிறது? ஒன்றும் இல்லை சார், இவர்கள் வந்து வாபஸ் ரெடியாக இருக்காங்க, எல்லாமே ரெடியாக இருக்காங்க. ஆஷா மேம் வந்த உடனே சப்மிட் பண்ணிடுவாங்க அவர் அட்வொகேட்டை வச்சு. அந்த ப்ராசஸ் கேஸ் எடுத்தோன்னா மிஞ்சி போனால் என்கொயரி பண்ணி ஒரே கொஸ்டின், நீங்கள் அது கேஸ் ஃபைல் பண்ணி நீங்கள் வந்து ஆர்குமெண்ட் போனால் தான் லேட் ஆகும். இது வித்ட்ரா பண்ணுறதா உங்களுக்கு விருப்பமானு கேட்பாங்க. ஆமாங்க நாங்கள் கேஸ் கொடுத்தா நாங்கள் வாபஸ் வாங்குறேங்க, இதுக்கு மேலே நான் கோர்ட்டில் கேஸ் எடுத்த விரும்பலை, நாங்கள் 2 பேரும் பேசி முடிவுக்கு வரோம் அப்படின்ட்டாங்கன்னா ஒரு சைனை போட்டு க்ளோஸ் பண்ணி தள்ளுபடி பண்ணிவிடுவாங்க, முடிஞ்சு போச்சு, கேன்சல் பண்ணுவாங்க. 1/2 hour வேலை உங்களுக்கு. அந்த சென்டென்ஸ் வந்து இவர் சென்சார் போட கேட்கப்படும். உங்களுக்கு வந்து விருப்பமாக கேஸ் வாபஸ் வாங்குறாங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ், அவர்கள் கண்டிப்பாக இது ஒன்றும் பெரிய இந்த அப்ஜெக்ஷன் சொல்ல போகிறதில்ல. ஓகே சார்பாங்க, ஓகே மேடம்பாங்க. இப்போ அவர்கள் கேவியேட் போட்டிருக்காங்க இல்லையா, உடனடியாக அந்த தகவல் போயிடும். இப்போ அவர்கள் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்திலே கேன்சல் பண்ணோன்னா அதே கேன்சல் பண்ணி ஆஃபர் தள்ளுபடி பண்ணாங்க. மிஞ்சி பண்ண ஆஃபரே ப்ராசஸில் இது எல்லாமே கிளியர் ஆகிடும். அதை மேற்கொண்டு கேவியனும் சென்சாரும் உட்காந்து பேசுவாங்க. பேசி ஃபைனல் பண்ணும்போது தான் அந்த ஒரு 3-4 நாட்கள். அவர்கள் மனசு வச்சா 2 நாள் சார் சென்சார் போர்டு அதிகாரிகள், மனசு வைக்கலன்னா 1 மாதம் சார். தெரிஞ்சுங்களா? இதுதான் விஷயம், லாஜிக் இதுதான். பட் அவர்கள் மனசு வைப்பாங்க கண்டிப்பாக, அவனு மாற்று கருத்து இல்லை. ஸோ அதனால் மிஞ்சி பணம் 1 வாரத்துக்குள்ள கிடைக்கும்னு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு. ஓகே சார். ஏன்னா நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த படம் நீங்கள் வருது அப்படிங்கிறத மாதிரி சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டீங்க. ஆனால் இந்த படத்துக்கு பின்னாடி இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கும்போது எப்படி நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் வருதில்ல. அதனால தான் நான் ஒவ்வொரு கொஸ்டினாக விளக்கமாக கேட்டேன். இதுக்கு பின்னாடி இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது சார், இந்த ப்ரொசீஜர் எல்லாம் Februaryக்குள்ளே கிராஸ் பண்ணி வந்துருமா அப்படிங்கிறதுனால தான் நான் இவ்வளோ விளக்கங்கள் நான் உங்ககிட்ட கேட்டேன். நல்ல விஷயம் தான், கேட்டதுனால தான் விளக்கங்கள் கொடுத்தாச்சு, நேயர்களுக்காக கொடுத்துருக்கோம். இப்போ கேவிஎன் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இங்கே தான் இருக்கிறாரா? விஜய் போய் சந்திச்சு பேசிட்டாரா? அவருங்க இப்போ என்ன ஒர்க்கில் இருக்காங்க? கேவிஎன் ப்ரொடக்ஷன் நிறுவனம் கேவிஎன் சென்னையில் தான் இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு மீட்டிங் பண்ணி இடையில டாக்ஸிக் வேறு ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அந்த வேலையில் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு ஒரு டீம் ஒதுக்கிட்டாங்க.
விஜய் சைடு ஒரு டீம் இருக்குது, அந்த வேலையில் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேஜராக லாயரை கமிட் பண்ணாங்க, லாயர் கோர்ட் விஷயத்தில் ஃபுல்லாக அலையிறாங்க. ஓகே. எனி டைம் சென்னை உயர்மன்றத்தில் இப்போ இன்னைக்கு ஃபைல் பண்ணவே போனால் கேவிஎன் வந்துட்டு தான் ஒரு தகவல் வந்துருச்சு நமக்கு. அதை தேவைன்னா அவர்களை கூப்பிட்டு கேட்பாங்க. இது அட்வொகேட்டே மேஜராக போதும், வேறு ஒன்றும் தேவைப்படாது. பட் இங்கே தான் ஸ்டில் இங்கே இருக்காங்க. டாக்ஸிக்கு வேலையில் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க, மாறி மாறி இருக்காங்க சென்னைக்கும் பெங்களூருக்கும். ஓகே. அது டாக்ஸிக் மார்ச் வருது அப்படின்ட்டு இருந்தாங்களா சார்? ஓகே ஓகே. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேசப்படும், அது அடுத்த கான்ட்ரவர்சின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அது இன்னொரு தனி வீடியோவில் கிளப்பி விட்டாங்க, அது அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஓகே சார். இப்போ இதுதான் அப்டேட்டு. ஏன்னா கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள் பிப்ரவரியில் வரவே வராது, நீங்கள் சொல்கிறீங்க ஹைப் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு வந்த தகவல்களை தகவலை மட்டும் தான் ஷேர் பண்ணுறோம். நம்ம வந்து ஹைப் வரணுங்கிற ஒரு நம்பிக்கை தான் எல்லாருக்குமே இருக்குது. அந்த நம்பிக்கை ப்ரொசீடிங் போயிட்டு இருக்குங்கிறத மட்டும் தான் சொல்கிறோம். அந்த நம்பிக்கை நமக்கும் இருக்குது. அந்த நம்பிக்கை வர்ற தகவலை நம்ம வந்து ஹோப் கொடுக்குறோம். பட் வந்துடும் இது இல்லைங்க, வரவே வராதுங்கன்னு சொல்கிறது எவ்வளோ நிமிஷம் ஆகிட்டு நமக்கு அதை. பட் அது நம்ம நோக்கம் இல்லை, தேவையில்லை. கஷ்டப்பட்டு அவங்களோட போட்டு முதலீடு பண்ணவங்களுடைய வழி அப்படிங்கிறது நம்ம வந்து மீடியாவில் இருக்கிறனால தெரிய வரும் நமக்கு. அதை எப்படியாவது வரணும், முட்டி மோதி வரணும், இது மக்கள் பார்வைக்கு போகணும், அவங்க போட்ட காசை எடுக்கணும், ரசிகர்கள் தொண்டர்கள் மக்கள் பார்த்து ரசிக்கணும், அதுதான் நம்ம நோக்கம். அதனால் இது எப்படியாவது வர்றதுக்கான வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த தகவல் நமக்கு கிடைக்குது. அதை வச்சு இந்த படம் ரிலீஸ் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிரும்ங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதுனால நம்பிக்கை மக்களுக்கு கொடுக்கணும். அவ்வளோதான் இருக்கிறதா சொல்கிறோம். நம்ம எக்ஸ்ட்ரா நம்பிக்கையெல்லாம் கூட கொடுக்கல. அவங்க ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால பாசிட்டிவாக அவங்க சொன்னதுனால தான் நம்ம சொல்கிறோம். இல்லை, இந்த தகவல் பாதி தகவல் கண்டிப்பாக நேர்களுக்கு தெரியும், ரசிகல் மக்களுக்கு தெரியும். கேஸ் வாபஸ் வாங்க போகிறாங்க, எப்போ பண்ண போகிறோம், எப்போ வருங்கிற விஷயம் தெரியும். இப்போ உடனடியாக அதுக்குள்ளே எப்போ போகிறாங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சது தகவலை கொடுக்குறோம் நம்ம மேட்டர். ஓகே சார். நிறைய நியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. அடுத்த வீடியோவில் வந்து அஃபிஷியல் டேட்டா வந்து நம்ம சொல்லுவோம். நன்றி சார். நன்றி சார்.